வான்கோழி முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நான் வான்கோழி முட்டை சாப்பிட்டது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் முட்டையை உடச்சி ஊற்றினேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், அது எப்படி உடைக்கிறது எப்படி இருக்குன்னே தெரியல. அப்படியே நார்மலாக முட்டை இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சின்னோண்டு ஒரு அது ஓடு சொல்லுவாங்க, முட்டை ஓடு லைட்டாக உள்ளே போயிடுச்சு. அது அப்புறமேல் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து 2 முட்டை, வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இதை தான் போட்டு நான் வந்து செய்ய போகிறேன் வான்கோழி முட்டை. நான் கூட வான்கோழி முட்டை எப்படி இருக்குமோ, வான்கோழியா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம என்ன கோழி முட்டை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். நான் எங்கள் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுனால ஊடால காரம் ஏதாச்சும் ரொம்ப இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்கக்காண்டி பச்சை மிளகாய் நான் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கடாயில் மாதிரி தான் போட போகிறேன். நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். வான்கோழி முட்டையில் பெருங்காயம் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வான்கோழி வந்து வாய்வு அப்படின்னு. கடாயை வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு முட்டையை வந்து நல்லா அடித்து ஊற்றிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இதை வேக வைங்க. லைட்டாக கடாயில் நான் அப்படியே ரவுண்டாக சுற்றி விட்டுக்கிட்டேன், அப்போ தான் ஈவனாக வேகும் அப்படின்னு. கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சோன்னா நம்ம வந்து மேலேயும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அடியில் கருகுன மாதிரி ஆயிரும், நடுவில் வேகாது. நான் வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம்ல, அதனால் நான் வந்து மூடி போட்டுக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தேவையான மசாலா, உங்களுக்கு என்ன ஃபேவரட் மசாலாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். போட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. பொறுமையாக பரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உடச்சி விடுங்க. உடச்சி விட்டால் வெங்காயம்லாம் தனித்தனியாக போயிடும். ஸோ 2 சைடு திருப்பி போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடி மாஸ் மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் உதிரியாக ஆகணும்ல, அப்போ உடச்சி விட்டால் போதும். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு இடிப்பிச்சு போட்டிங்கன்னா அழகாக ஒரு பொடி மாஸ் வந்துடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுறது. வான்கோழி முட்டை உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சுவை அருமையாக இருக்குது. அப்படியே கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது. தைரியமாக சாப்பிட்லாம். தேங்க்யூ.